வணக்கம், நான் உங்களோட பூபதி. இன்றைக்கி ஒருத்தரோட செல்ஃப் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கதையை பார்க்கலாம். அதாவது எல்லாருக்குமே நம்ம பெரிய ஆளாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ளே நம்ம எப்படி பெரிய ஆளாக, நமக்கு என்ன தெரியும், ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதுக்குமே பயப்படுவேன் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனமும் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த மாதிரி சம்மந்தமான கதை தான் இது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கான். அவன் ரொம்ப திறமைசாலின்னு சொல்ல முடியாது, ஆனால் யாருக்குமே பயனே இல்லை அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் அவனை அப்படி தான் சொல்கிறாங்க, நீ எதுக்குமே வேஸ்ட்டு, எதுக்குமே உதவிப்பட மாட்டேன் அப்படின்னு அவனை எல்லோரும் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, ரொம்ப அவனை ஒதுக்கி வைக்கிறாங்க. அவன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். இப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம யாருக்குமே பயன் இல்லையே, எல்லோரும் நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்களே, இதுக்கு மேலே நம்ம இருந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு மலை உச்சிக்கு போயிடுறான். அப்போ மலை உச்சிக்கு போகும்போது என்ன ஆகுது, திடீர்னு அவன் முன்னாடி ஒரு உருவம் நிற்கிது. அந்த உருவத்தை பார்த்து இவன் கேட்குறான், என்னடா அது, நம்மளே வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு போகிறோம், இந்த உருவம் நிற்கிது அப்படிங்கும்போது அந்த உருவம் இவனை பார்த்து கேட்குது, எங்கே போகிற அப்படின்னு. இவனும் சொல்கிறான், நான் யாருக்குமே பயனில்லை, சும்மா வேஸ்ட்டு, அதனால் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு. எதை வச்சு நீ பயனில்லைன்னு நினச்ச அப்படின்னு அந்த உருவம் இவனை பார்த்து கேட்குது. இவன் சொல்கிறான், நான் யாருக்குமே பயன்படலையாமா, நான் சுத்த ஜீரோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். உன்னோட வேல்யூ என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, அதை எல்லோரும் சொல்கிறாங்களே ஒன்றுக்குமே யூஸ் ஆகலைன்னு அப்படின்னு இவனு திருப்பி பதில் பேசுகிறான். அதுக்கு அந்த உருவம் சொல்லுது, சரி நான் உனக்கு ஒரு கல் தரேன், இந்த கல்லோட வேல்யூ நீ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. இவனும் அந்த கல் ஒன்று வாங்குறான். அது ஒரு சிவப்பு கலர் கல். அந்த கல்லை வாங்கிட்டு திருப்பி ஊருக்குள்ள அப்படியே நடந்து வர்றான். நடந்து வர வழியில் ஒருத்தர் சைக்கிள் அப்படியே ஆரஞ்சு பழம் விற்றுட்டு வர்றாரு. இவனும் சரி இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் போகிறான். அண்ணா இந்த கல் வச்சுட்டு என்ன தருவீங்க அப்படின்னு இவனு கேட்குறான். அந்த ஆரஞ்சு பழக்காரன்னு சொல்கிறாரு, கல்லை வாங்கி சுற்றி பார்த்துட்டு, இந்த கல்லுக்கு நான் ஒரு டஜன் ஆரஞ்சு பழம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இவன் அந்த கல்லை வாங்கிட்டு, என்ன இந்த கல்லுக்கு ஒரு டஜன் ஆரஞ்சு பழம் தான் வருமா அப்படின்னு யோசிக்கிறான். சரி எதுக்கும் குழப்பத்தோட்டருக்கு இன்னொருத்தர் கேட்கலாமே அப்படின்ட்டு அந்த கல்லை வாங்கிட்டு அப்படி நடந்து போகிறான். நடந்து போகும்போது ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரி இருக்கிறாரு குடோன்னு. அவர்கிட்ட போய் இதை காமிச்சு கேட்குறான், இதை வச்சுட்டு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கல்லுக்கு நான் ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒரே குழப்பம், என்னடா அது, ஆரஞ்சு பழம் வைக்கிறது ஒரு டஜன் சொன்னார், இவர் என்னடானா ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தரேன்னு சொல்கிறாருன்னு. சரி இன்னொருத்தர் கேட்கலாமே அப்படின்ட்டு அந்த கல்லை வாங்கிட்டு அப்படியே நடந்து போகிறான். நடந்து போகிற வழியில் பார்த்தா ஒரு நகைக்கடை இருக்குது. அப்போ திடீர்னு அந்த நகைக்கடைக்கில் போயிட்டு அந்த கல்லை கொடுத்து கேட்குறான். அந்த நகைக்கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த கல்லுக்கு நான் ஒரு 50,000 ரூபாய் தரேன் அப்படின்னு. இவனுக்கு இன்னுமே குழப்பம் அதிகமாகிடுச்சு. என்னடா அது, ஒரு கல்லுக்கு ஒருத்தர் ஆரஞ்சு பழம் தரங்கிறாரு, ஒருத்தர் ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தரங்கிறாரு, இவர் என்னடானா 50,000 ரூபாய் தரங்கிறாருன்னு. இப்படியே போக போக அவனுக்கு சந்தேகம் அதிகமாகுது. இவன் என்ன சொல்கிறான், இல்லை 1,00,000 ரூபாய் தந்தா நான் கல்லை கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த நகைக்கடைக்காரரு, இல்லை 1,00,000 ரூபாய்க்குள்ள ஒருத்தர் இல்லை, 50,000 தான் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வேண்டாம் அப்படின்ட்டு இந்த கல்லை வாங்கிட்டு அவன் திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு வைர வியாபாரியை பார்க்குறான். சரி இவர்கிட்ட போய் கேட்கலாமே அப்படின்ட்டு உள்ளே போய் அவர்கிட்ட கேட்குறான். அவர் வாங்கி இந்த கல்லை சுற்றி முற்றி பார்த்துட்டு பூத கண்ணாடியெல்லாம் வச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனை பார்த்து ஆச்சரியமாக கேட்குறாரு, இந்த கல் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு. இவன் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறான். இதை வச்சுட்டு என்ன தருவீங்க அப்படின்னு மட்டும் திருப்பி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தையும் விற்று கொடுத்தா கூட இந்த கல்லுக்கு மதிப்பு கிடையாது, மதிப்பு அளவுக்கு கொடுக்க முடியாது, இது அவ்வளோ புகழ்பெற்ற கல், வைரக்கல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அந்த கல்லை உடனே வாங்கிட்டு திருப்பி வேக வேகமாக அந்த மலைக்கு வரான். அந்த உருவத்தை கூப்பிட்றான். அந்த உருவம் முன்னாடி வருது. அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி இந்த வைரக்கல்லுக்கு உலகத்தோட மதிப்பே இந்த வைரக்கல்லாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த உருவம் சொல்லுது இவங்ககிட்ட, நான் அவங்களுக்கு கொடுத்தது ஒரே கல் தான், அந்த கல் ஆரஞ்சு பழக்காரரு 12 பழம் தரேன்னு சொன்னார், உருளைக்கிழங்காரு ஒரு மூட்டை கிழங்கு தரேன்னு சொல்லியிருக்காரு, நகைக்கடைக்காரரு 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னார். ஆனால் இதோட மதிப்பு யார் கரெக்டாக சொன்னால், அந்த வைர வியாபாரி. அந்த மாதிரி தான் நீ போய் யார் யார்கிட்டையெல்லாம் சேர்ந்தியோ அவங்க எல்லாத்துக்குமே உன்னோட மதிப்பு தெரியல, உன்னோட மதிப்பு யாருக்கு தெரியுமோ அவங்ககிட்ட நீ போய் சேர்ந்தாதான் உன்னோட மதிப்பு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் யோசித்து பார்க்குறான், வாழ்க்கையில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது போல தான் நம்ம எல்லாருமே நம்மளோட செல்ஃப் வேல்யூ என்னன்னே தெரியாமல் ஒருத்தவங்க நமக்கு டாமினேட் பண்ணி சொல்லிட்டாங்க, நீ ஒன்றுக்குமே ஆகாத உதவாக்கிறேன்னு சொல்லிட்டா நம்மளே நினச்சிக்கிறது, இது நமக்கு தெரியாது, இது நம்மளால் முடியாதுன்னு நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிட்டு செயல்படுறோம். ஸோ எல்லாருமே ஒரு தூண்டுகளோட ஒரு எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது போல்
நல்ல ஸ்டோரிஸை நீங்கள் வந்து கேட்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கு இல்லை உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.